வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது ஆசையும் இருக்கும், வெறியும் இருக்கும். ஆனா, நம்ம எல்லாராலயுமே பிஸ்னஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு கேட்டா, கண்டிப்பா முடியாது. அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற முதல் ரீசனே பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட தவிர்த்து வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனா, நேர்மையா பண்ணுவோம். நல்ல வருமானம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல பேர் எதிர்பார்ப்போம். ஆனா, அதுக்கான வழி நாம தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா, இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம நல்ல வருமானம் குடுக்கக்கூடிய நெறைய பிஸ்னஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. ஆனா, அதெல்லாம் நம்ம ஒரு பிசினஸாவும் நினைக்க மாட்டோம். அதே மாரி சில சமயங்கள்ல இது பிசினஸ்ன்னு தெரிஞ்சாலும் கூட, நம்மளால அது முடியாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சிந்தனையில நம்ம அத விட்டுருவோம். ஏன்னா, நம்ம எதுக்குமே நம்ம இறங்கி முயற்சி பண்ணா மட்டும் தான், அது நம்மளால முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, நான் 10 வருஷம் வெளிநாட்டுல இருந்தேன். எனக்கு நாட்டுக்கோழி பண்ணையிலயும் எந்த அனுபவமும் கிடையாது. அதே மாரி மளிகை கடையிலயும் எந்த அனுபவமும் கிடையாது. ஆனா 2 பிசினஸுமே எனக்கு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சொல்லப்போனா எனக்கு அது பல வருட ஆசை. எப்படின்னா 2008, 9 நான் காலேஜ் முடிச்ச அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கணும், மளிகை கடைய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுத்தேன். ஆனா என்னால பண்ண முடியல. ஏன்னா காலேஜ் முடிச்ச டைம்ல பேரண்ட்ஸோ இல்ல நம்மள சுத்தி இருக்கிற யாராவது நமக்கு உதவி பண்ணி, "இந்தாடா பையா நீ தொழில் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்வெஸ்ட்மென்ட்க்கு யாராவது தயாரா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கிடையாது. ஏன்னா நாமளே காலேஜ் முடிச்சிருக்கோம். நம்மள நம்பி யாரு தருவாங்க? அதுதானே உண்மை. ஆனா அந்த சமயத்துல எனக்கு பல அனுபவங்கள் கிடைச்சது. ஏன்னா நான் எப்படியாவது ஒண்ணு மளிகை கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள பண்ணேன். முடியல. அதே மாரி எப்படியாவது ஒண்ணு நாட்டுக்கோழி பண்ணையாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் பண்ணேன். அதுவும் முடியல. சரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெக்ஸ் ஆகல. இருந்தாலும் இதை பண்றதுக்கான ஒரு நேரம் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாரி ஒரு சமயத்துல எனக்கு வெளிநாடு போகறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. வெளிநாடு போயிட்டு 2020ல நான் ரிட்டர்ன் வந்தேன். வந்ததுக்கப்புறம் என்கிட்ட இருந்த பணத்த வச்சு, நான் வந்ததுமே நாட்டுக்கோழி பண்ண முதல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மளிகை கடையும் ஆரம்பிச்சேன். என்னோட சொந்த இடத்துல. இந்த அளவுக்கு நான் என்னோட ஆசைய, பல வருட கனவ நிறைவேத்துறதுக்கு நான் வெளிநாடு போயி ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா, என்னால அத நிறைவேத்த முடிச்சுது. ஆனா, அதே மாரி பல பேருக்கு நமக்கு கனவு இருக்கும். என்ன மாரியே எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது இந்த மாரி ஒரு வாய்ப்பு. ஆனா, வாய்ப்ப நாம உருவாக்கணும். அந்த வாய்ப்பு எப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு தடையா இருக்கு அப்படின்னா, அந்த தடைய நம்ம உடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம கமிஷன் பேசிஸ்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணா, அந்த கமிஷன வச்சு நாம அத டபுள் ஆக்கி, ட்ரிபிள் ஆக்கி, 10 மடங்காக்கி, அத வச்சு நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிற ஒரு ஐடியாவ நீங்க சூஸ் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா. அந்த மாரி நீங்க கமிஷன் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பிசினஸ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிசினஸ் கண்டிப்பா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பும் கிடைக்கும். ஒரு நல்ல கமிஷன் பேசிஸ்ல ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்தையும் நீங்க எடுக்க முடியும். அதுல முதலாவதா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, லேண்ட் சேல். லேண்ட் சேல பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது கொடி கட்டி பறக்குது. ரியல் எஸ்டேட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கிலயும், பல ஆயிரக்கணக்கிலயும், லட்சக்கணக்கிலயும் நம்மளால வருமானத்தை ஈட்ட முடியும். இது பார்த்தீங்கன்னா, உடனுக்குடனே உங்களால சம்பாரிக்க முடியாது. நீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும். முதல்ல நீங்க ஆன் ஃபீல்டுல இறங்கி கொஞ்ச நாள் வேலை செஞ்சா தான், லேண்ட் சேலிங்க பத்தி நீங்க கொஞ்சம் கத்துக்க முடியும். அதே மாரி கஸ்டமர் கிட்ட எப்படி நீங்க கன்வே பண்ணி, அத எப்படி நீங்க சேல் பண்ண விக்கணும். அதாவது பை பண்ண விக்கணும் அப்படிங்கிற ஐடியாவ நீங்க கத்துக்கணும். அதுக்கு பல கஸ்டமர் கிட்ட நீங்க பேசுற மாரி இருக்கும். பேசுற எல்லா கஸ்டமருமே லேண்ட வாங்க மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் தான் வாங்குவாங்க. அப்படி ஏதாவது ஒரு சில கஸ்டமர் யாராவது ஒருத்தர் வாங்குனாலும் கூட, உங்களுக்கு ஒரு லேண்ட வித்ததுக்கான கமிஷன் மேபி 10,000 கிடைக்கலாம், 20,000 கிடைக்கலாம், 50,000 கிடைக்கலாம். இடத்த பொறுத்து சில இடம்லாம் ரொம்ப பீக்ல இருக்கு அப்படின்னா, அந்த இடங்களோட கமிஷன் உங்களுக்கு மேபி 1,00,000 கூட கிடைக்கலாம். இது வெறும் கமிஷன் மட்டுமே. வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல. 2வதா இருக்கிற பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பிராய்லர் கமிஷன் பிசினஸ். பிராய்லர் கமிஷன் அப்படின்னா, நெறைய நம்ம கறிக்கடைய பார்த்துருப்போம். இதுல சுகுணா சிக்கன், சுகந்தி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பல கம்பெனிகள் இருக்கு. இந்த கம்பெனியெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னா, நேரடியா கோழி பண்ணையிலிருந்து கோழிகள ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்து அவைங்க என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு கமிஷன் பேசிஸ்ல ரீட்டெயிலாவும் குடுப்பாங்க. இல்ல அப்படின்னா டீலர்ஸ வச்சும், டிஸ்ட்ரிபியூட்டர வச்சும் அவைங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் சில பேர் இதுலயும்
கமிஷன் பேசிஸில ஒர்க் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்க, கமிஷன் பேசிஸில இண்டிவிஜுவலா கோழி பண்ணையிலேருந்து டைரக்ட்டா எடுத்து, சில கடைகள வந்து ரெகுலர் கஸ்டமரா வந்து அவைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆர்டர் எடுத்து ஒவ்வொரு வாரமும் அவைங்களுக்கு கரெக்ட்டா ப்ராப்பரா டைமுக்கு வந்து டெலிவரி பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷன் பேசிஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் ஏன்னா, இது வந்து உணவு சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேட்டடான பிசினஸா இருக்கறனால, உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நல்ல கமிஷன் இதில கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் கறிக்கடை வச்சிருந்ததுனால, என்னால 100% இத பத்தி தெளிவாவே சொல்ல முடியும். இத பத்தி உங்களுக்கு தெளிவான வீடியோ வேணும் அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இன்னும் பெருசா ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் சொல்றேன். அடுத்து 3வது கமிஷன் பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கோகனட். இப்போ கோகனட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெறைய ஏரியாக்கள்ல பார்த்துருப்போம். வில்லேஜ தவிர்த்து சிட்டி சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய லாரிலயோ, டிராக்டர்லயோ ஏதாவது ஒரு வண்டியில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லோடு எடுத்துட்டு போவாங்க. அந்த லோடு எடுத்துட்டு போற எல்லாருமே ஒரு ஆள் யாராவது ஒருத்தரு கமிஷன் பேசிஸ்ல ரெடி பண்ணுவாங்க. ஒண்ணு தேங்காவா எடுத்துட்டு போவாங்க, இல்ல இளநீரா எடுத்துட்டு போவாங்க. இத கொண்டு போய் இளநீ கடைக்கும் சேல் பண்ணுவாங்க. இல்ல தேங்காய் உரிச்சு மொத்தமா மண்டியிலயும் குடுப்பாங்க. இல்ல உரிக்காத தேங்காவ அப்படியே கொண்டு போய் மண்டியிலயும் குடுப்பாங்க. ஆக மொத்தம் கமிஷன் பேசிஸ்ல ஒரு தோட்டத்திலிருந்து நேரடியா கமிஷன் பேசிஸ்ல நம்ம எடுத்து, அத கொண்டு போயி நம்ம என்ன பண்ணணும், பல டீலர்கிட்ட அதாவது டீலர்கிட்ட குடுத்தாலும் சரி, இல்ல நேரடியா ஒரு 10 கடைகள நாமளே சூஸ் பண்ணி, கடைக்கு டைரக்ட்டா வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் சரி. இந்த பிசினஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சில இடங்கள்ல வந்து கமிஷன் பேசிஸ்ல பண்றாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கமிஷன் பேசிஸ் மொத்தத்தையும் அவிங்களே எடுத்துக்கிறாங்க. ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா, கமிஷன் பேசிஸ்ல இருக்கிறதுல இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு தொழில். அதுக்கப்புறம் 4வதா பார்க்க போறது, இந்த பில்டிங் எல்லாம் நம்ம பண்றோம் பார்த்தீங்களா? பில்டிங் கட்டும்போது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எம் சாண்டு, பி சாண்டு, அரை ஜல்லி, கால் ஜல்லி, முக்கால் ஜல்லி, இந்த மாரி கல்லு, இந்த மாரி நெறையா இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒரு இடத்துல அதாவது தயாரிக்கிற இடத்துல இருந்து நம்ம நேரடியா வாங்கி, நாம வந்து எந்த வீட்லயோ, பில்டிங்லயோ வேலை ஆகுது அப்படின்னா, அவிங்களுக்கு கமிஷன் பேசிஸ்ல இறக்கி குடுக்கணும். சில இடங்கள்ல வந்து ஓனாவே தன்னோட சொந்த இடத்துல சில பேர் வந்து முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் கஸ்டமருக்கு டைரக்ட்டா வந்து அவிங்களோட இடத்துலருந்தே டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. நாம அந்த மாரி பண்ணாலும் சரி, இல்ல நம்ம முதல்ல கஸ்டமர புடிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச இடத்துலருந்து டைரக்ட்டா ஓட்டிட்டு வந்து இறக்கிட்டு, அவிங்களுக்கு ஸ்டாக் இறக்குனதுக்கான ஒரு அமௌண்ட்ட குடுத்துட்டு, அதுல நம்மளோட கமிஷன் 1000மோ, 500ஓ, 2000மோ ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு, மீதி பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி, அதாவது பையர்கிட்ட இருந்து வாங்கி செல்லருக்கு வந்து நம்ம குடுக்குறோம். இதுதான் வந்து கமிஷன் பேசிஸ். இதுல எப்படி வேணாலும் நீங்க பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியும் பண்ணலாம், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாமலும் பண்ணலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா, நம்ம வந்து எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல தொழில்ல இறங்குனா மட்டும் தான், நமக்கு இந்த பிசினஸ் எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும். அடுத்து 5வதா இருக்கிற கமிஷன் பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கிராப்பிங் மெட்டீரியல். ஸ்கிராப்பிங் மெட்டீரியல் அப்படின்னா, நம்மளோட மொழியில சொல்லணும் அப்படின்னா, இந்த பழைய இரும்பு சாமானங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேப்பரு, பிளாஸ்டிக்கு, பாட்டிலு, இரும்பு சம்மந்தப்பட்டது, ஈயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே ரீசைக்கிளிங் தான் போகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நமக்கு தரம் வாரியா அதில பிரிச்சு, அதாவது பேப்பரு, பிளாஸ்டிக்கு, இரும்பு, கண்ணாடி அப்படின்னு பிரிக்கும்போது, இந்த 4ல எது உங்களுக்கு அதிகமா லாபத்த குடுக்கும், கமிஷன் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. அப்படி நோட் பண்ணிட்டு 4மே பண்ற மாரி இருந்தாலும் பண்ணுங்க. இல்ல அப்படின்னாலும் இது 4ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி அதில பண்ற மாரி இருந்தாலும் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ்ன்னு எடுத்தோம்னா, அதில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும். இதுதான் என்னோட கருத்து. பட் உங்களோட சாய்ஸ் நீங்க எத வேணாலும் சூஸ் பண்ணிக்கங்க. இப்படி நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு இதுல இருந்தும் பலவிதமான கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 4மே பண்ணும்போது 4 விதமான கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நண்பா இந்த 5 பிசினஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அருமையான பெஸ்ட் கமிஷன் பிசினஸ். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னங்கிறத கீழ மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.